கர்த்தர் நல்லவர். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாள்ல நீங்க ஒரு வறட்சியை உங்களுடைய வாழ்க்கையில ஃபேஸ் பண்ணி கொண்டு இருக்கலாம். ஒரு கடினமான பாதைகளின் வழியாக கடந்து சென்று கொண்டு இருக்கலாம். கவலைப்படாதிருங்க. இந்த நாள்ல ஆவியானவர் உங்களுக்கு ஒரு ஆலோசனை தருகிறார். அது என்ன அப்படின்னா, உங்களுடைய கடினமான சூழ்நிலைகளின் மத்தியிலேயும் வறட்சியான பாதைகளின் மத்தியிலேயும் நீங்க உங்களுடைய நாவினால தேவனை துதித்து ஆராதித்து கொண்டிருங்க. நீங்க தேவனை துதிக்க துதிக்க உங்களுடைய வறட்சியான பாதைகளிலும் நீங்க பனையை போல செழிக்க துவங்குவீங்க. உங்களுடைய கடினமான பாதைகளின் மத்தியிலேயும் கேதுரு மரத்தை போல நீங்க ஓங்கி வளருவீங்க. நீங்க எப்படிப்பட்ட சூழ்நிலைகள்ல இருந்தாலும் நீங்க தேவனை துதித்து ஆராதிக்கும் போது ஒரு செழிப்பை உங்களுடைய வாழ்க்கையில பார்ப்பீங்க. உங்களுடைய விசுவாசத்துல ஒரு வளர்ச்சிய, விசுவாசத்துல உறுதியை உங்களால பார்க்க முடியும். கடினமான சூழ்நிலைகள் எல்லாமே லகுவாக மாறும். கடினமான பாதைகள் எல்லாவற்றிலும் வெற்றியை நீங்க பெற்றுக்கொள்வீங்க. இந்த நாள்ல ஆவியானவர் உங்களுக்கு கொடுக்கும் ஆலோசனையின்படியாக உங்களுடைய நாவினால தேவனை துதித்து ஆராதிக்க துவங்குங்க. நிச்சயமாகவே நீங்க பனையை போல செழித்து கேதுரு மரத்தை போல ஓங்கி வளருவீங்க. காட் பிளஸ் யூ. இது கர்த்தர் உண்டு பண்ணின நாள்.